ஒரு ஊரில் சுடுகாட்டில் வெட்டியான் வேலை செய்து வந்தார் ஒருவர். ஒரு நாள் சுடுகாட்டில் தோண்டும் போது மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு சிவலிங்கம் அவருக்கு கிடைத்தது. அதை எடுத்துச் சென்று மன்னரிடம் ஒப்படைத்தார். ஆனால் மன்னன் அதை அலட்சியமாக பார்த்து, சரி சரி, நீயே வைத்துக்கொள், சுடுகாட்டு சாம்பலால் பூஜை செய் என்று இழிவாக நடத்தினார். அந்த வெட்டியான் மனமுடையவில்லை. சுடுகாட்டிலேயே அந்த சிவலிங்கத்தை வைத்து அங்கு எரியும் பிணங்களின் சாம்பலையே எடுத்து தினமும் சிவனுக்கு பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் பலத்த மழை. எந்த பிணமும் வரவில்லை, சாம்பலும் கிடைக்கவில்லை. அப்போது அவர் மனைவியிடம் கூறினார், இன்று நான் தீயில் விழுந்து இறந்து போகிறேன், என் சாம்பலை எடுத்து சிவனுக்கு பூஜை செய். அதற்கு மனைவி கூறினாள், நீங்கள் இருந்தால்தான் தினமும் சிவனை பூஜை செய்ய முடியும். இந்த வெட்டியான் வேலையை எனக்கு தெரியாது, அதனால் நான் இறக்கிறேன். என் சாம்பலை எடுத்து சிவனுக்கு பூஜை செய்யுங்கள் என்று கூறி தீயில் விழுந்தாள். அந்த நொடியில் சிவபெருமான் நேரில் தோன்றினார். உண்மையான பக்தியும் தூய நம்பிக்கையும் இருந்தால் போதும், நான் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று கூறி இருவருக்கும் மோட்சம் அருளினார். இந்த நிகழ்வு மன்னருக்கு தெரிந்தது. அவர் வருத்தத்துடன் சொன்னார், நான் தினமும் நெய், பால், பன்னீர், விலை உயர்ந்த மலர்கள், தங்க அபிஷேகங்கள் செய்தேன். எனக்கு காட்சியளிக்காத சிவபெருமான் ஒரு வெட்டியானுக்கு காட்சியளித்தார். இந்த கதையின் அர்த்தம், இறைவனுக்கு வேண்டியது செல்வம் அல்ல, சடங்கல்ல, வெளிப்புற அலங்காரம் அல்ல. உண்மையான பக்தி, அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை, இவை இருந்தால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான்.